வணக்கம். தலைப்புச் செய்திகள். கட்டாய ஓய்வூதிய வயதை 65ஆக உயர்த்தும் பரிந்துரையை செயல்படுத்துவதற்கு முன்னதாக அரசாங்கத்திற்கு ஏற்படும் நிதி தாக்கங்கள் மற்றும் செலவுகள் குறித்து முழுமையாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்விவகாரம் அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கு முன்னர் இப்பரிந்துரை முதலில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஜாயிட்டுக்கு எதிரான முன்னாள் பிரதமர் மகாதீரின் அவமதிப்பு வழக்கு விசாரணை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி துன் மகாதீர் பெயருக்கு பின்னால் தொடர்பான குட்டி பிரச்சனையின் ஜாயிட் ஹமிடி வழக்கில் சாட்சியமளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பினாங்கில் இணைய சூதாட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்ட 150க்கும் மேற்பட்ட கணக்குகள் முடக்கப்பட்டதாக அம்மாநில முதல்வர் சவுகான்யோ தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு வரை முடக்கப்பட்ட கணக்குகளிலிருந்து 32 மில்லியன் ரிங்கிட் பணத்தையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை தமிழர் தொடர்ந்த வழக்கில் இந்தியா தர்ம சத்திரம் அல்ல என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கூறியதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரான சுபாஷ்கரன் இந்தியாவிலேயே தொடர்ந்து தங்குவதற்கு அனுமதி கோரிய வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உலகம் முழுவதிலும் உள்ள அகதிகளை வரவேற்க இந்தியா தர்ம சத்திரம் அல்ல என்று தெரிவித்துள்ள கருத்து கவலைக்குரியது. மே மாதத்தில் கேரளாவில் 182 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக கோட்டயம், எர்ணாகுளம் மற்றும் திருவனந்தபுரம் போன்ற மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தைச் சேர்ந்த அதிகாரியை இந்தியா வெளியேற்றியதை அடுத்து தங்கள் நாட்டில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியை வெளியேற்றுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இந்திய தூதரக அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் தங்கள் சலுகைகள் மற்றும் அந்தஸ்தை எந்த வகையிலும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அச்சுறுத்தல்களில் இருந்து அமெரிக்காவை பாதுகாக்கும் நோக்கில் கோல்டன் டாம் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக சுமார் $175 பில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 இஸ்ரேலிய தூதரக ஊழியர்கள் மாண்டனர். யூத அருங்காட்சியகத்திற்கு வெளியே ஒரு நிகழ்ச்சியின் போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக தெரிகிறது. மாண்டவர்களில் ஒருவர் ஆண், மற்றொருவர் பெண். பிரபாஸின் ஸ்பிரிட் படத்திலிருந்து தீபிகா படுகோன் விலகியிருக்கிறார். அனிமல் படத்துக்கு பின் சந்தீஷ் ரெட்டி வாங்கா இயக்கத்தில் ஸ்பிரிட் படம் உருவாகியிருக்கிறது. தற்போது பிரபாஸுடன் நடிக்கும் நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெற்று வருகிறது. இதில் பிரபாஸுக்கு நாயகியாக நடிக்க தீபிகா படுகோன் ஒப்பந்தமானார். பின்பு இயக்குநருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஸ்பிரிட் படத்திலிருந்து அவர் விலகியிருக்கிறார். ஐரோப்பா லீக் கிண்ணத்தை வென்று டாட்டன்ஹாம் அணியினர் சாதித்துள்ளனர். சன் மாமேஸ் அரங்கில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் டாட்டன்ஹாம் அணியினர் மான்செஸ்டர் யுனைடெட் அணியை சந்தித்து விளையாடினர். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய டாட்டன்ஹாம் அணியினர் 1-0 என்ற கோல் கணக்கில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.